4th டெஸ்டோட தோல்விக்கு அப்புறம் இந்தியன் டீம் WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை பண்றது ரொம்பவே டஃப்பான விஷயமா தான் இருக்க போகுது. பட் தேர் ஆர் சம் பாசிபிலிட்டிஸ் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஒரு சில பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் நடந்தா இந்தியன் டீம் WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை பண்ணலாம். அது என்னலாம் அண்ட் ஆல்சோ சிட்னி டெஸ்ட்டுக்கு இந்தியன் டீமோட பிளேயிங் 11 எப்படி அமைய போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மெல்பர்ன் டெஸ்டோட தோல்விக்கு அப்புறம் இந்தியன் டீம் WTC ஃபைனல் குவாலிஃபை பண்றது அவங்க கையில இருக்க போறது இல்ல. அதர் டீம்ஸோட ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபேவரா அமைஞ்சாதான் நம்ம WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை பண்ண முடியும். அண்ட் எப்படி அமையும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா ஸ்ரீலங்கா vs ஆஸ்திரேலியா சீரீஸ் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மையப்புள்ளியாவே பாத்தீங்கன்னா இருக்க போது. சப்போஸ் ஸ்ரீலங்கா 2-0 அப்படின்னு ஜெயிச்சிட்டா இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை பண்ணலாம். சப்போஸ் ஆஸ்திரேலியா 1-1 அப்படின்னு சீரீஸை டிரா பண்ணாலுமே பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம் தான் பாத்தீங்கன்னா WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை பண்ணுவாங்க. அண்ட் இஃப் சப்போஸ் ரெண்டு மேட்ச்மே பாத்தீங்கன்னா டிரா ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்தியன் டீம் WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை பண்றது ஈஸியான விஷயமா பாத்தீங்கன்னா இருக்க போகுது. பட் ஆஸ்திரேலியன் டீம் ஏதாவது ஒரு கேமை வின் பண்ணாலே பாத்தீங்கன்னா இந்தியாவோட சான்சஸ் ரூல்ட் அவுட். ஸோ ஸ்ரீலங்காவில் ஆஸ்திரேலியன் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா சிட்னி டெஸ்ட்ல இந்தியன் டீம் வின் பண்ணா மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் ஓப்பன் ஆகும். சப்போஸ் இந்தியன் டீம் சிட்னி டெஸ்ட்லேயே தோத்துட்டாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா தான் லார்ட்ஸ்ல WTC 2025 ஃபைனலை பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க. இந்தியா விளையாட மாட்டாங்க. ஸோ சிட்னி டெஸ்ட்டை வின் பண்ணுறது ஃபர்ஸ்ட்லி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் நடக்குதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்தியன் டீமோட பிளேயிங் 11 இந்த சிட்னி டெஸ்ட்ல எப்படி அமையும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா ரோஹித் சர்மா இந்த மேட்ச்ல ஃபீச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கு. பிகாஸ் ரோஹித் சர்மா பிரஸ் கான்ஃபரன்ஸையும் அட்டென்ட் பண்ணல அண்ட் ஆல்சோ ஸ்லிப் கார்டன்லயும் பாத்தீங்கன்னா அவர் ட்ரைனிங் பண்ணல. சோ கண்டிப்பா ரோஹித் சர்மா இந்த டெஸ்ட்ல இருக்க போறது இல்ல. அண்ட் ஆல்சோ ஆகாஷ் தீப் பாத்தீங்கன்னா இந்த மேட்சோட பிளேயிங் 11ல இருக்க போறது இல்ல. அவருக்கு பதிலா எய்தர் ஹர்ஷித் ராணா அல்லது பிரசித் கிருஷ்ணா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஹர்ஷித் ராணா பிளேயிங் 11க்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் எனி அதர் சேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா இந்தியன் டீம் இந்த ரெண்டு சேஞ்சை மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படின்றது எங்களோட பிலீவ். அண்ட் கண்டிப்பா ரிஷப் பந்த் இந்த மேட்ச்ல விளையாடுவார் அப்படின்றது எங்களோட கருத்து. சோ இந்தியன் டீமோட பிளேயிங் 11 ஆர்டர் வைஸ் நம்ம பார்க்கும்போது SSP ஜெய்ஸ்வால், KL ராகுல் ஓப்பனிங் பண்ணுவாங்க. நம்பர் 3ல சுப்மன் கில், நம்பர் 4ல விராட் கோலி, நம்பர் 5ல ரிஷப் பந்த், நம்பர் 6ல பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, நம்பர் 7ல நிதிஷ்குமார் ரெட்டி, நம்பர் 8ல வாஷிங்டன் சுந்தர், நம்பர் 9ல ஜஸ்பிரீத் பும்ரா, நம்பர் 10ல முகமது சிராஜ் அண்ட் நம்பர் 11ல ஹர்ஷித் ராணா ஆர் பிரசித் கிருஷ்ணா. சோ கைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்தியன் டீம்னால WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை பண்ண முடியுமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரோஹித் சர்மா இந்த மேட்ச் டிராப் செய்யப்படுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.